ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அக்னி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சாதா பேப்பரை எரிய வச்சா எரிஞ்சு சாம்பல் ஆகும்ல, சோ இந்த மாதிரி சாம்பல் ஆகும்ல. ஆனா நம்ம அமேசான்ல இருந்து மேஜிக் பேப்பர் வாங்கியிருக்கோம். இதை எரிய வச்சா என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம இந்த மேஜிக் பேப்பரை தான் அன்பாக்ஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். இதை நம்ம ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் அவுட் கிரிக்கெட் இது 100% டெஸ்டட் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட். இதுல நோ ஏஜென்ட், யார் வேணா மெம்பரா சைன் அப் பண்ணிக்கலாம் வித்வுட் கமிஷனோட. இதுல எல்லா ஸ்போர்ட்ஸ் கேமும் நம்மளால லைவா பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட், ஃபுட்பால், IPL 2021 இது போல எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதுல லைவ் கேஷினோ கேம்ஸ் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம லூடோ இது போல ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. இதுல மினிமம் டெபாசிட் 200 ரூபீஸ். கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இதுல எந்த மெத்தட் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல மினிமம் வித்ரா அமௌண்ட் 2000 ரூபீஸ் டைரக்டா உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு வித்ரா பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்டை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா 200 ரூபீஸ் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்பவே நீங்க சைன் அப் பண்ணீங்கன்னா iPhone 12 வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ப்ராஃபிட் இருக்கு, லாஸ் இருக்கு. சோ இத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கே, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க இந்த மேஜிக் பேப்பரை வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாம இந்த மேஜிக் பேப்பரை அன்பாக்ஸ் பண்ணலாம். இத நாம ஓபன் பண்றப்போ சேஃபா ஓபன் பண்ணனும்ப்பா. இல்லனா நம்ம லாஸ்ட் டைம் தனராஜ் vlogs சேனல்ல ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டுருப்போம். அது ஓபன் பண்றப்ப நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி இது டேமேஜ் பண்ணிட்டா அவ்வளவுதான். நீங்க இன்னும் தனராஜ் vlogs சேனல்ல அந்த வீடியோ பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நாம இந்த கவரை ஓபன் பண்ண உடனே நியூஸ் பேப்பர் வச்சு தான் தந்திருக்காங்க. அது கீழே ஒரு பில் இருக்கு. இந்த பில்லை நம்ம அப்படியே தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த நியூஸ் பேப்பரையும் ஓபன் பண்ணலாம். பரவாயில்லப்பா, பேப்பர் வாங்குறதுக்கு இன்னொரு பேப்பர் சேஃப்டியா வச்சு தான் தந்திருக்காங்க. என்னடா பேப்பர் ஓபன் பண்ணா ஓபன் ஆயிட்டே இருக்கு. ஒரு லேயரு, 2 லேயரு நியூஸ் பேப்பரை குத்தி ஏமாத்திட்டாங்களா? ஓ மை காட், இதுதாங்க நம்மளோட பேப்பர். அதுக்கு மேல 3 சேஃப்டி லேயரா நியூஸ் பேப்பர் வச்சு தான் தந்திருக்காங்க. எதுக்குன்னா இந்த பேப்பர் டேமேஜ் ஆக கூடாதுன்றதுக்காக. நியூஸ் பேப்பரை பாத்தீங்களா? இப்போ நம்ம இதை இன்னும் ஃபர்தரா ஓபன் பண்ணலாம். எப்பா எத்தனை சேஃப்டி! இது ஏதோ இந்த பேப்பரை பத்தி போட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு தேவைப்படாது, அப்படியே தூக்கி ஓரம் வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கவரை ஓபன் பண்ணிக்கலாமா? இது ஆக்சுவலா ஃபிளாஷ் பேப்பர்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் நம்மளோட மேஜிக் பேப்பர். உள்ள 2 பேப்பர் தான் வச்சிருப்பாங்க. இந்த பேப்பரை இன்னும் ஃபர்தரா நம்ம ஓபன் பண்ணா இந்த மாதிரி தாங்க இருக்கு. அதுலயும் ஒரு பேப்பர் டேமேஜ் ஆன பேப்பர் கொடுத்திருக்காங்க, பாத்துக்கோங்க. சின்னதா வாட்டர் இருக்கு நடுவுல. சரி ஓகே, என்ன பண்றது? இது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேப்பரை A4 ஷீட் பேப்பரை வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம். கம்பேர் பண்ணா இந்த மாதிரி தாங்க இருக்கு. ஆக்சுவலா இந்த பேப்பரோட சைஸ் எவ்வளவுனா 9 inch into 13 inch கொடுத்திருக்காங்க. 2 பேப்பர் தான் உள்ளார வச்சிருக்கேன்னு இதுலயே போட்டிருக்காங்க. இந்த பேப்பர் பாத்தீங்கன்னா நார்மல் பேப்பர் மாதிரி இல்ல, பாக்கிறதுக்கு ஏதோ ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கு. பின்னாடி என் கை இருக்கிறது கூட அப்படியே பெனட்ரேட் ஆகி தெரியுது. இப்போ நம்ம இந்த பேப்பரை 4 பேப்பரா கீச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பேப்பரை கட் பண்ணியாச்சு. மணியும் இப்போ 6 ஆச்சு. இதுதான் கரெக்டான டைம் இந்த பேப்பரை எரிய வைக்கிறதுக்கு. ஆக்சுவலா நம்ம சாதா பேப்பரை எரிய வச்சா சாம்பல் மாதிரி வருதுல்ல, அதுவே நம்ம இந்த பேப்பரை எரிய வச்சா எப்பா எப்பா செம சூப்பரா இருந்துச்சுங்க. சாதா பேப்பர் மாதிரியே எரியவே இல்லை. நான் ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன். அதே போல சாதா பேப்பர் எரிய வச்சா சாம்பல் வருதுல்ல, இதுல இருந்து ஒரு சொட்டு சாம்பல் கூட வரவே இல்லை. திரும்பியும் உங்களுக்காக இந்த பேப்பரை நான் எரிய வச்சு காமிக்கிறேன். ஒரு செகண்ட் நான் ஷாக் ஆயிட்டேன். அதே போல இந்த பேப்பரை நாம எரிய வைக்கிறப்போ செம்ம ஸ்பீடா எரியுதுங்க. இப்போ உங்களுக்காக க்ளோஸ் அப்ல ஒரு வாட்டி எரிய வைக்கிறேன். ஆக்சுவலா டேபிள்ல வச்சு எரிய வச்சா லைட்டா சாம்பல் வருதுன்னு நினைக்கிறேன். சோ அதுக்காக இந்த பேப்பரை நான் லைட்டா தூக்கிட்டு எரிய வைக்கிறேன். இது எரியறத பார்த்தாலே ஒரு மாதிரி டிஃபரெண்டா எரியுது. இப்ப சுத்தமா சாம்பல் இல்லவே இல்ல பாருங்க. இப்ப இந்த பேப்பர்ல ஏதாச்சும் எழுதிட்டு எரிய வச்சா எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம். சோ எழுதுறதுக்காக 4 டிஃபரெண்டான ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன். பென்னு, ஒயிட்னர், ஸ்கெட்ச், அதுக்கப்புறம் பர்மனன்ட் மார்க்கர். ஓ மை காட், இதுல நம்ம ஏதாச்சும் எழுதுனா பின்னாடி அப்படியே பெனட்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒயிட்னரால எழுதுன கிறுக்குன பேப்பர் பின்னாடி அப்படியே பெனட்ரேட் ஆயிடுச்சு. அதே போல ஸ்கெட்சும் மார்க்கரும் இங்க தெரியுது பாருங்க. இது எப்படி அடைக்க போறேன்னு தெரியல. இப்ப நம்ம ஒண்ணா எரிய வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பென்னுல எழுத இந்த எரிய வைக்கலாம். வாவ் சூப்பர். இதுல எழுதி இருந்தாலும் முன்னாடி பேப்பர் எப்படி எரிய வச்சோமோ அதே போல தாங்க எரியுது. இப்போ நெக்ஸ்ட் ஒயிட்னர்ல எரிய வச்சா ஒயிட்னர் வச்ச பகுதி மட்டும் எரியவே இல்லை. அதே போல இதுல இருந்து சாம்பலும் வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்கெட்ச்.
இதுல எந்த டிஃபரன்ஸும் தெரியல. லாஸ்டா பெர்மனன்ட் மார்க்கர், இதுலயும் எந்த டிஃபரன்ஸும் தெரியல. ஓ சமாடிடா. ஓகே फ्रेंड्स, இந்த பேப்பர் எரிஞ்சதை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நாம இந்த பேப்பரை தண்ணியில முக்கி எடுத்து எரிய வச்சா எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் கால்ட் தண்ணி. இப்போ நம்ம இந்த பேப்பரை தண்ணியில முக்கலாமா? முக்கிட்டேன். பார்த்தா டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எரிய வைக்கலாமா? பாதி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடுதுங்க. சரி ஓகே, ஃபுல்லா எரிய வைக்கலாம். கையில சுட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பேப்பர்ல இருந்து சாம்பல் வருது. இந்த பேப்பரோட ஓரத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், கருப்பு கருப்பா இருக்கு. ஆனா என்ன, சாம்பல் வந்தா காத்தோட காத்தா போயிடுது. அதனாலதான் இது மேஜிக் பேப்பர் மாதிரி இருக்கு. இதை நம்ம எரிய வைக்கிறப்போ பொறி பொறியா போகுதுல, அதுதான் சாம்பல்னு நினைக்கிறேன். இந்த பேப்பரை தண்ணியில நினைச்சிட்டு எடுத்தா ஒரு 3 நிமிஷத்துல சீக்கிரமா காஞ்சிடுதுங்க. இந்த பேப்பரை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசானோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி ஓகே, இந்த பேப்பரை வச்சு லாஸ்டா ஒன்னே பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். யாரெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, சப்போஸ் நீங்க ஷேர் பண்ணி விடலன்னா அட்லீஸ்ட் இப்போவாச்சும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நாம இந்த பேப்பரை நிக்ரோம் வயரை யூஸ் பண்ணி எரிய வச்சு பார்க்கலாம். டமகோண்ட் பேப்பர் தான் நான் எடுத்துக்கிட்டேன். என்ன பண்றது, இந்த பேப்பர் விஷயத்துல கஞ்சத்தனமா தான் இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா கொஞ்சோண்டு பேப்பர் தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. எப்போ எப்போ ஒரு செகண்ட்ல நான் அப்படியே பயந்துட்டேங்க. ஆக்சுவலா நம்ம சாதா பேப்பரை இதே போல நிக்ரோம் வயர் வச்சு பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆயிட்ட பிறகு தான் அந்த பேப்பர் எரிய ஆரம்பிக்கும். ஆனா அதுவே இந்த மேஜிக் பேப்பர்ல நிக்ரோம் ஒயர் வச்சு இந்த மாதிரி பண்ணா ஒரே செகண்ட்ல எரிஞ்சிருது. நாம எதுக்கு இந்த மாதிரி பேட்டரி வச்சு நிக்ரோம் ஒயர்லாம் வச்சு பண்ணோம்னா வெறும் ஸ்பார்க் மட்டும் இந்த மேஜிக் பேப்பர்ல பட்டா எரிதா இல்லையான்னு செக் பண்ணோம். அதுலயும் இது சக்சஸ் ஆயிருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேஜிக் பேப்பரை வச்சு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா நம்ம இந்த பேப்பரை எரிய வச்சா சாம்பல் வருது. ஆனா என்ன, கண்ணுக்கே தெரியல, காத்தோட காத்தா போயிடுது. இந்த பேப்பரை நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் மேல வச்சு எரிய வச்சாதான் அந்த சாம்பல் கண்ணுக்கு தெரியுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிள்ல வச்சு எரிய வச்சதா நீங்க பார்த்துருப்பீங்க. சரி ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ். கால்ல வேற நம்ம வருதுடா.